ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஷாலிஸ் ஜேர்னி. நேற்று நம்ம திருச்சி பேபி ஷவர் முடிச்சுட்டு இன்னைக்கு நம்ம தேவக்கோட்டை வந்திருக்கோம். ஜெயமா வீட்டில் இருக்கோம். ஸோ நம்ம ஜெயமா வீட்டிலேருந்து கிளம்பி ராமேஸ்வரம் போகிற ஜேர்னியை காமிக்கிறேன். ராமேஸ்வரத்துல இருக்கோம். நம்ம தேவக்கோட்டையில இருந்ததுனால அந்த யோசனையில இருக்கோம். நம்ம ராமேஸ்வரத்துல இருக்கோம். அதான் பாம்பன் பாலம் பாக்குறதுலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இது பழைய பாம்பன் பாலமாமா. அது புதுசுதான். ரயில்வே ட்ராக் வந்து மே 3ஆம் தேதி போலதான் ஓப்பனிங் பண்ணலாம் புதுசா சொல்லியிருக்காங்களாம். பழசு ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். அங்க பாருங்க எவ்வளோ இதா டிஃப்ரெண்டா இருக்குங்க தண்ணி எல்லாம். இதையுமே தண்ணியிலையுமே இங்க ஒரு கலர் இருக்கு, இன்னொரு டார்க் கலர் கலர் மாறிக்கிட்டே இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா கீழே கூட தண்ணியில இன்னொன்னு மீன்லாம் இருக்குது. கேமரால தெரியுதான்னு தெரியல, ஆனா எனக்கு இங்க நல்லா தெரியுது. அந்த குச்சி அந்த கல்லு மேல போட்டிருக்காங்கல்ல, அதுல எல்லாம் தெரியுது. மீனா மீன் பிடிச்சி கொடுக்குறோம். மீன் பிடிக்கிறாங்க. மீன் பிடிச்சிட்டாங்க. பார்க்கும்போது ஆனால் ஆழம் இல்லாத மாதிரி தெரியுது. ஆனால் பயங்கர ஆழமாக இருக்குமா. ஆளே அடிச்சுட்டு போகிற அளவுக்கு ஆழம் இருக்குமா. பாறைக்கு இடையில நிறைய மீன்கள் இருக்குமா. அதான் மீன் பிடிக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கவங்க சொன்னாங்க, தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறாங்க. ஆனால் பார்க்கும்போது அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. சொல்கிற மாதிரி அமைதியாக இருக்கிறது தான் பொங்கியலுன்ற மாதிரி இருக்குது. இந்த போட்டுருக்கோம் இதெல்லாம் இருக்குது. கலர் மீன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அங்கே பாரு கோல்டு ஃபிஷ் மாதிரியே ஒன்று இருக்குது. அங்கே பாரு, அங்கே கோல்டு ஃபிஷ் அந்த பாறைக்குள்ளே போகுது பாரு. கோல்டு ஃபிஷ் இதோ அங்கே பாரு. கோல்டு ஃபிஷ் தான் நினைக்கிறேன். கோல்டு ஃபிஷ் தான் அது. இந்த பாறைக்குள்ள நடுவில் போத்துட்டு அவனுக்கு ஷர்லி தெரியுது. அதுக்குள்ளார கோல்டு ஃபிஷ். அதுக்குள்ளார 2-3 இருக்கு ஷர்லி. அதனால கொஞ்சம் உள்ள போயிடுச்சு மீனெல்லாம். சரி, மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க என்னென்ன மீன் பிடிச்சினா அப்புறமேட்டுக்கு பார்ப்போம். தேங்க்யூ. இதுதான் இப்ப பிடிச்சிருக்காங்க இந்த மீனை. பாம்பன் பாலத்தை நிற்கிறதே ஒரு மாதிரி அதிர்ச்சி. இது பண்ணாங்க ஒரு மாதிரி படப்படன்னு இருந்துச்சு கைஸ். இங்கிட்டு லாரி அது இதுமா போய்கிட்டு நம்ம நின்ற பாலமே அந்த லைட்டாக ஷேக் ஆகிட்டே இருந்துச்சா. அங்கிட்டு தண்ணியுமா இருந்துச்சா. லைட்டாக ஒரு பயத்தோடைய தான் பாம்பன் பாலத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது போட் கிராசிங் பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அங்கேருந்து உள்ளேருந்து ஒரு போட் வந்து இங்கிட்டு மீன் கடல்லாம் இங்கிட்டு வந்துச்சு. ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு இருந்துச்சு. இங்கேருந்து ஒரு போட்டும் போது பாருங்க கைஸ். இந்த போட்டு அந்த போட்டும் கரெக்டாக அந்த புது பிரிட்ஜு கீழே கிராஸ் ஆகும் பாருங்க. அழகாக இருக்கும் அந்த சீன். நான் பார்த்தேன். இங்கே பார்த்தீங்களா, உள்ளே வருது ஒரு போட்டு மீன் பிடிக்க போகுது. எவ்வளோ நல்லா இருக்குது. இதெல்லாம் நம்ம நேரில் பார்த்தா தான் சூப்பராக இருக்கும். சரின்னு பார்த்துட்டு நம்ம கிளம்பி அடுத்த டெஸ்டினேஷன் போவோம்னு சொல்லி கிளம்பியாச்சு கைஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். வானம் லைட்டு அந்த ரோட்டு மேலே போகிறதெல்லாம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு கைஸ். அப்படியே இந்த ரோட் மேலே போயிட்டு இருக்கும்போது ஆனால் செம்ம வைப்ரேஷன் கைஸ். நம்ம கிராஸ் பண்ணி இன்னொரு கார் போகும்போது அவ்வளோ வைப்ரேஷன் இருந்துச்சு ரோட்டில் கைஸ். நம்ம பாலத்தில் போயிட்டு இருக்கும்போது திருப்பி ஒரு பெரிய போட் போகிறத பார்த்தோன்னே திருப்பி நம்ம காரை நிறுத்திட்டு வீடியோ எடுத்தோம் கைஸ். இந்த பாருங்க
பெரிய போட்டு பாம்பன் பாலத்துக்கு கீழே போச்சு. இன்னொன்று என்ன சொன்னாங்க புது பாலத்துலனா, அங்கே சிக்னல் மாதிரி இருக்குது பாருங்கள் ரெட் கலரில், அது சிக்னல் போட்டால் மட்டும்தான் போட்லாம் போகணுமா. அந்த டைம் வந்து போட்லாம் கரெக்டாக இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம எங்கேன்னு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, அப்துல் கலாம் சாரோட நினைவு இடத்துக்கு வந்துருந்தோம். இங்கே வந்து என்னென்னா ஃபோன் அலோடு இல்லையா, உள்ள ஃபோனு பேகு எதுவுமே அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எல்லாத்தையுமே நாங்கள் அங்கிள்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள்லாம் உள்ளே போய் பார்த்தோம். உள்ளே பார்த்தப்ப உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே செக்கிங்லாம் நிறையா இருந்துச்சு. அதில் நாங்கள் என்னெல்லாம் உள்ளே பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, சார் செஞ்ச இந்த ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி எழுதியிருந்தாங்க, அவங்களோட வாழ்க்கை சரித்திரத்தை பற்றி எழுதியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றுத்தையும் அழகாக ஸ்கிரிப்சர் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி நாங்கள் ரீச் ஆகிட்டோம். தனுஷ்கோடியில் நிறைய கடைலாம் இருந்துச்சு. அந்த தனுஷ்கோடி கடை இருக்க இடத்துல லைட்டாக கீழெல்லாம் இறங்கி போனோம்னா இந்த மாதிரி ஒரு சினாரியோ 3 கடல் பிரிகிற இடம், 3 கடல்லேருந்து அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒன்று ஈஸ்ட்டு வெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி வந்து அடிச்சிச்சு. சூப்பராக இருந்துச்சு அதுவும். அதுக்கப்புறம் அங்கே போய் நின்றுட்டு இந்த கடல் அலைகள் வரதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதேமாதிரி இங்கே நிறையா சங்கு வச்சு நிறையா ஒரிஜினல்னு சொல்லி எல்லாம் நிறைய விற்றுட்டு இருந்தாங்க. நிறைய ஷாப்பிங் டைம் மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேலே டெட் எண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் அங்கே கிராஸ் பண்ணக்கூடாதுன்னாங்க. இருந்தாலும் எல்லோரும் போய் அங்கே கிராஸ் பண்ணி அந்த கல் மேலே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இங்கே 10 ரூபீஸ் கொடுத்து அங்கே ஸ்கோப்பி மூலியமாக ஸ்ரீலங்காவை பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இது தனுஷ்கோடியில் உள்ள பழமையான திருச்சபை. இது வந்து டிசம்பர் மாதம் 1964 அன்னைக்கு கடுமையான சுனாமி வந்துச்சு. அது 7.6 சென்டிமீட்டர் உயரத்துக்கு வந்ததுனால இந்த தனுஷ்கோடியே ஃபுல்லாக அழிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி பயணிகள் ரயில் கூட போணுச்சு. அதில் 200 பேர் பலியானதாக சொன்னாங்க. இந்த தனுஷ்கோடி நகரம் வந்து முற்றிலும் அழிக்கப்பட்டது. வீடுகள், ஸ்கூல்ஸு, அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸு, அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸு எல்லாமே வந்து அழிக்கப்பட்டுருச்சு. இதை வந்து இந்த பேரழிவுக்கு பிறகு இந்தியா தனுஷ்கோடியை வந்து வாழ்வதற்கு தகுதியற்ற இடம்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இது வளர வளரதான் நமக்கு இந்த மாதிரி சிப்பில முத்து வளரும். இந்த பாருங்க, நீங்க யூடியூப்ல போய் மாரி சீசன் போட்டாலே நம்மளோட யூடியூப் சேனல் வரும். ஆல் இந்தியா ஃபுல்லா கொரியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பாருங்க, இது ஒரிஜினல் முத்து செயின். சுற்றுலாத்தரமாக அதை அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா கட்டடக்கலை எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறதுக்காக அந்த இதை மட்டும் வச்சுருக்குறாங்க. அது நினைவு சின்னமாக இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த இடத்த என்ன சொல்கிறாங்கன்னா பேய் நகரம்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அது கடந்த காலத்தில் வந்து இயற்கை சக்தி நினைவூட்டுறது இடமா இருக்கிறதுனால அந்த இடத்த இன்ன வரைக்கும் பேய் நகரம்னு சொல்கிறாங்க. இந்த சர்ச்சுக்கு பேக் சைடில் இருந்த அந்த பீச் தான் நம்ம இப்போ பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி அரியமான் பீச்சுக்கு நாங்கள் போனோம் கைஸ். இங்கே போயிட்டு நிறையா ப்ரைவேட் பீச் மாதிரியே இருந்துச்சு. அவ்வளோ மக்கள்லாம் இல்லை, ஆனால் நிறைய சங்கு அதெல்லாம் நிறையா இருந்துச்சு கைஸ். அதெல்லாம் நாங்கள் பொறுக்கிக்கிட்டு விளாண்டுட்டு ஜாலியாக இருக்கோம் கைஸ். அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், ஜெமிமா அழகாக இங்கே நடந்து வந்துட்டு இருந்தாங்க. இதை தான் நாங்கள் ஷார்ட் எடுத்துகிட்டு நின்றோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒன்று கிடச்சிச்சே. நாங்கள் என்னென்னு காமிக்கோமி, இங்கே பாருங்கள் லைவ் சங்கு ஒன்று கிடச்சிச்சு. அது லைவ் இல்லை நம்பாதீங்க. இங்கே தண்ணி வந்தோடனே இங்கே பாருங்கள், அவ்வளோக்கா அது குப்புறப்படுத்து நண்டு மாதிரி இருந்துச்சு கைஸ் சங்கு. அதுக்கப்புறம் அதை வச்சு கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு அது கூட விளாண்டுட்டு இருந்தோம். அது வேறு குப்புற மாட்டிக்கிச்சு. இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டாங்க. நாங்கள் சங்கெல்லாம் பொறுக்கிட்டு கிளம்பிட்டோம் கைஸ். அவ்வளோதான் ராமேஸ்வரம் வீடியோ நம்ம எடுத்தது. ஸோ கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதோட வீடியோ முடிச்சிச்சுன்னு நினச்சிட்டிங்க தானே. நெக்ஸ்ட் வீடியோ என்னன்றதை நம்ம இந்த வீடியோலேயே சொல்ல போகிறோமே. என்னன்னு பார்ப்போமா? வண்டர்லா கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வண்டர்லாவில் நம்ம என்னெல்லாம் அலப்பறை பண்ணோன்றதை பார்ப்போம். ஸ்டே டியூன்.